பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 65வது அதிகாரம் 23வது வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பது இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரம் நாம் சொல்லுகிற வார்த்தை, நான் விருதாவாக உழைக்கிறேன், என்னுடைய உழைப்பு எல்லாம் விருதாவாய் போய்க் கொண்டிருக்கிறது. சிலர் சொல்வதை நான் கவனித்திருக்கிறேன், இந்த பிள்ளைகள் எனக்கு பாரமாக இருக்கிறது, இந்த பிள்ளைகளை நான் ஏன் பெற்றேனோ எனக்கு தெரியலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விருதாவாக உழைக்கலை, உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் நீங்களும் உங்கள் சந்ததியும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும்போது, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் உங்களுக்காக எழுதப்பட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள், உங்கள் சந்ததி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து கொள்ளுவார்கள். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ஏன் அந்த ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவானாய் இன்னும் மாறலை? தேவன் ஆபிரகாமுக்கும் வாக்கு தத்தத்தை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமிட்ட அவர் சொல்கிற வார்த்தையை கவனித்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 17:7 உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி, எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாய் வரும் உன் சந்ததியின் நடுவே என் உடன்படிக்கையை நான் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். என்ன உடன்படிக்கை? எப்பா, நான் உன் தேவனாயிருப்பேன். இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை அப்படி கவனித்து பாருங்களேன். தேவனுடைய ஆளுகைக்குள் நீங்கள் இருக்கிறீங்களா? Glory to God. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறாரா? எங்க லேவியராகமம் 26:3 சொல்லுது, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி நீங்கள் செய்தால் நீங்கள் யாராக இருப்பீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Glory to God. ஆனால் இன்றைக்கு ஏசாயா 55:2 வாசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்மளை திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக நம்முடைய பிரயாசத்தை செலவழிக்கிறோம். அப்பமல்லாததற்காக பணத்தை செலவு செலுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எப்பா, எனக்கு கவனமாக செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடு, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உன் குடும்பம் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? உங்கள் குடும்பமும்
உங்கள் பிள்ளைகளோ கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கட்டும். தேவன் உங்கள் நிமித்தம் மகிமைப்படக்கூடியவராய் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அதனால தான் வேதம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் உங்கள் நாம மகிமைக்காக நான் செய்வேன்னு ஒப்பு கொடுங்க. கட்டாயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவன் இவர்களை ஆசீர்வதியும், எல்லாவற்றிலும் மகிமையை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.